ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். இது இன்னொரு ஃபீல்டு, மூணாவது ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் போட்டார், அதுக்கப்புறம் இவர் ரெண்டாவது போட்டது, அதுக்கப்புறம் தான் மூணாவது போட்டிருக்காரு. இப்போ நான் பார்க்குறது இது மூணாவது ஃபீல்டு. இப்போ இது வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை நாள்? 2 வருஷம் ஆகல? 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எத்தனை ஏக்கரை போட்டிருக்கீங்க? இது மொத்தமாக 2.5 ஏக்கரா பக்கம் போட்டு 2.5 ஏக்கராவுக்கு ரெயின்வாஷ் போட்டிருக்கீங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அதுலேருந்து. இப்போ இதில் என்னென்ன பயிர்னா எடுத்துருக்குறீங்க? கடலக்காய் இங்கே அதிகம். எள்ளுங்க, கடலக்காய், எள்ளுக்காய், மக்காசோளம், மக்காசோளம், இதெல்லாம் பண்ணிக்கிறேங்க. சோளம். இல்லை எத்தனை பயிர் பண்ணியிருப்பீங்க 2 வருஷத்தில்? இதில் அப்படி அப்படியே மாற்றி பண்ணிட்டே வர வேண்டியதான். எள்ளு போட்டு இப்போ கடலக்காய் போட்டு திரும்பி கடலக்காய் போட்டேங்க. திரும்பி அப்படியே கடலக்காய். பட்டத்துக்கு அப்படி அது வரைக்கும் போடுதாங்க 2 காடு. எள்ளு மட்டும் இது மட்டும் இருந்துச்சு. ஓஸ் ஏதாவது பிரச்சனை இருக்காண்ணா? தொந்தரவு ஏதாவது? ஓஸில் எந்த பிரச்சனை இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அப்போ தான் நான் சரி பண்ண முடியும். இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இது நீளம் எத்தனை அடிண்ணா வரும் ரெயின் வாஷ்? 47 அடிங்க. 47 மீட்ரு. 47னா 50 மீட்டருக்குள்ளே தான் வருது. 50 மீட்டர் பக்கமாண்ணா. 10 அடிங்களா? 10 அடிக்கு ஒரு லைனு 47 மீட்ரு வந்து போட்டிருக்காரு ரெயின் வாஷோட லென்த்து. இது பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர் மேலே போட்டிருக்காரு. ஸோ அப்பப்போ பயிர் வேறு பயிர் சீசன் தகுந்த மாதிரி மாற்றி பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் மோட்ரு போட்டிருக்காங்க. ஒரு டைமில் எத்தனை லைன் பாயும்? இப்போ 50 மீட்ரு கணக்கு வருது, 47 மீட்ரு. எத்தனை லைன் பாயுது நம்மளுக்கு? லைனுங்களா? நம்ம 5 லைன் 6 லைன் போட்டால் கொஞ்சம் பக்கமாக பாயுங்க. போட்டால் கரெக்டாக பாய்ச்சிங்க. என்ன கரெக்டாக பாய்ஞ்சிடும்? 4 நாளுங்க. 4 நாள் பாய்ச்சிக்கிறது. எத்தனை ஹெச்பி மோட்ரு? மோட்ரு 7.5ங்க. மோட்ரு 7.5 ஹெச்பிக்கு 50 மீட்டருக்கு 4 லைன் தான். 4 லைன் போட்டால் தான் கரெக்டாக பாயுது, கேப் விடாமல். இல்லைங்க, டக்குன்னு பாய்ச்சிக்கும். ஓ, டக்குன்னு சீக்கிரம் பாய்ச்சிக்கும். டக்குன்னு அடுத்து மாற்றிக்கலாம். அடுத்தது மாற்றி போயிடலாம். கொஞ்சம் ஊறி போய் சேரணுங்க. அந்த கணக்கு பண்ணிக்கிறோம். சரி பாருங்க, அப்படியே ஏதாவது லோட் ஆகிக்கும். இப்போ தான் எல்லாம் லோட் ஆகுது. இப்போ தான் ஃபோர்ஸ் ஆகுது. இப்போ நாங்கள் அப்படி வந்தோம்னா வரதுன்னா அங்கே நின்றுட்டு வரணும் இல்லைன்னா அந்த ரோடு. அதான் இந்த காடு தான் பாய்க்கிறாங்க, அதனால சரி அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேங்க. சரி இந்த ஃபுல்லாக லோட் ஆகிக்கணும் நேரத்தில். அதான் இப்போ தான் லோட் ஆகுது. இப்படி கூட ஸோ 47 மீட்ரு போட்டிருக்காரு. 10 அடிக்கு ஒரு லைனு. எப்படி பாயுது பாருங்கள். வெயிலுக்கு சரியாக தெரியாது, ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியுது, பார்த்துங்க. மோட்ரு 7.5 ஹெச்பி மோட்ரு. ரெயின் வாஷ் வாங்கி 2 வருஷம் மேலே ஆகுது. ஸோ எந்த தொந்தரவும் இல்லைன்னு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு, அப்போ தான் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அடுத்து ஏதாவது தொந்தரவு இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பெனியில் பேசி சரி பண்ண முடியும். இது வந்து மேட்டூர் டேம். ரெண்டு தண்ணியும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். எவ்வளோ நேரம் விட்டா பாயுதுண்ணா இதில்? ஒரு 1/2 மணி நேரம் இப்படி தாங்க. ஒரு 3/4 மணி நேரம் கூட பண்ணிக்கலாம். 3/4 மணி நேரம்னா தண்ணி நிற்கும். ஏன்னா இப்படி கம்மியாக விட்டுட்டா டக்குன்னு பாய்ஞ்சிது. ஏன்னா கம்மியாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊறிட்டு போகிறது லேட் ஆகும். அதெல்லாம் சீக்கிரமாக பாயிற மாதிரி டக்குன்னு பாய்ச்சி அடித்தா போதுங்க. அவ்வளோதான். கடலக்காட்டுல ஒன்றும் நம்ம அதிகம் கட்ட தேவையில்ல. ஆமாம், சும்மா ஒரு 1/2 மணி நேரம் அந்த மண் ஈரம் ஒரு அடி ஊறினாவே போதும். அவ்வளோதாங்க. தண்ணி நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் அதிகம் பயிர் என்னென்னா? அதிகம் வாழை தானே பண்ணுறாங்க, நாம் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்து எதுவும் மஞ்சள் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்குது. அதான் அவர் மஞ்சள் போட்டிருக்காரு. சரி, அடுத்து போட்டுக்கலாம். சரி. மஞ்சள், வேர்க்கடலை, மொத்த சோளம், எள்ளு, உளுந்துலாம் பண்ண முடியல. நீங்கள் உளுந்துலாம் யாரும் பண்ணிட்டு பொறிக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடைக்க மாட்டேது. நம்ம என்ன கம்பெனிலாம் பக்கமாக இருக்குதுல்ல. ஆமாம், அந்த வேலைக்கு போய்ட்டு சும்மா ரேம் பார்க்குறது அப்படி பண்ணிடுது. அந்த பக்கம் போயிடுறாங்க. இங்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கிராம பஞ்சாயத்துன்னா அதுவுமே ஆள் கிடைக்காது. நல்லா ஏரி வேலைக்கு போயிடுவாங்க. ஏரி வேலை, அதனால் ஆள் பிரச்சனை.
வெயிலுக்கு தெரியுதுங்களா? ஓரளவுக்கு கிளியராக தெரியுது, அவ்வளோதான். சரி சரிங்க. தான் தெரியும். அது கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு மேலேன்னா கிளியராக தெரியும். இப்போ மணி 3 தான், அவ்வளோக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். சரி வாங்கண்ணா போகலாம். அப்பா மோட்டர் நிறுத்த சொல்லுங்கள். பாயதுனா பாய்ச்சிட்டு எல்லாம் நிறுத்திடுங்க போதும். இல்லைண்ணா பாஞ்சிட்டு இருக்கிறத பாஞ்சு வரட்டும். எடுத்து வரத்தாங்க. இது ஃபுல்லாகவே அப்படியே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பைப்பு மண்ணுக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. எத்தனை இன்ச்சு பைப்பு நான் கீழே போகுது மண்ணுக்குள்ளே? 2ங்க. 2 இன்ச்சு பைப் போட்டு மேலே வந்து 1 இன்ச்சுங்க. மேலே வந்து கட் பண்ணிட்டு டீ போட்டிங்களா எப்படின்னா? இல்லைங்க, அதிலே டீ நீ கொடுத்தீங்களா? அதிலே தான் போட்டு அப்படியே இது பண்ணிக்கிறோம். அப்போது அதை போட்டு அப்படியே மேலே ஏற்றிடுறீங்க. ரைட்டு. அந்த டீயை வந்து போட்டுட்டு ஒரு சைடு வந்து பிளாக் பண்ணிடுறீங்க. பிளாக் பண்ணிடுறோம் அடியில். ரைட் அதை பிளாக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்துடுறீங்க மேலே. ஆனால் மண் அந்த பைப்பு வந்து பிரச்சனை இல்லாத இருக்கும்ல, வெயிலில் இருந்துச்சுன்னு நம்ம இதாயிரும். அப்போ இது எப்படி பண்ணுறீங்கன்னா, கீழே 2 இன்ச்சு பைப் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மலாக கட் பண்ணிவிட்டு இது இப்படி நேர் சைடு வச்சு அதை ஒட்டிடுறீங்க. ஒட்டிட்டு கீழே வந்து ஒரு சைடு வந்து லாக் பண்ணிடுறீங்க. ஒரு சைடு வந்து ஒரு எம்டி போட்டுட்டு எம்டி அடியில் போட்டு அதில் வந்து ஒரு 1 இன்ச்சு பைப் போட்டு மேலே தூக்கி ஒரு பெண்டுங்க, ஒரு எல் பெண்டு போட்டுட்டு அடுத்து அப்படியே ஒரு எம்டியை மரம் என்னதுங்க. சரியான ஐடியாண்ணா இது. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், 2 இன்ச்சு டீ போட்டு மேலே கொண்டு வந்து நினச்சேன். அப்போ இது பெஸ்ட் ஐடியா வச்சே. இது மண்ணுக்குள்ளேயே கடந்து போயிருந்தா அதான் இப்போ அப்படியே வருதுன்னு வச்சுக்கிறாங்களா, வீடியோ பிடிக்கிறீங்களா? இப்போ வந்து ஒரு காடு ஓட்டுறன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் கட்டிட்டு அப்படியே நம்ம காடு ஓட்டிக்கலாம். இல்லைங்க தேட்டர் இருந்தால் கூட அடிப்படாதுங்க. இப்படி தள்ளி விட்டலாம். அது சரி, அது ஒட்டலைங்க. ஓட்டல அதெல்லாம் அப்படி தள்ளி விட்டுக்கிறது. அது சும்மா மறையில் ஒட்டலைங்க. வேணாலும் இப்படி தள்ளி விட்டு காடு ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு வேணாலும் அப்படி தள்ளிக்கலாம். நல்ல ஐடியா. அப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை தான் சொல்லணும், இந்த ஐடியாவை. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே நம்ம கொடுக்குற கப்ளர் வச்சு மேலே கொண்டு வந்துடுறோம் லைனு. அப்போ தனியாக வந்து பிவிசி டீ தேவையில்லை நமக்கு. பைப் மட்டும் அந்த பிவிசி பைப் மட்டும் கொஞ்சம் என்ன ஒரு 10 அடி வாங்கினா போடுங்க. அவ்வளோதான். 1 இன்ச்சு பைப் மட்டும் வாங்கினோம் நம்ம. 1 இன்ச்சு பைப்பு, ஒரு எல், 2 எஃப்டிஏ வாங்கணும். அவ்வளோதான். எம்டிஏ வாங்கணும். ஒரு எம்டி அடியில் போடுறோம். அடுத்தது வந்து ஒரு இன்ச்சு பைப்பு ஒரு அடியை தேவையாக போட்டு ஒரு எல் போட்டு அடுத்து ஒரு எம்டியை போட்டு நம்ம வால் போட்டு விட்டுறோம். நல்ல ஐடியா. இதுக்கு மேலே இது எல்லாத்தையும் சொல்லணும். இது பெட்ரோல் நமக்கு வந்து மண்ணுக்குள்ளே கிடக்கும்போது எந்த டேமேஜ் ஆகாது பைப்பு. ஒரு மாடை வருது மேய்ச்சி விடுது. கொட்டை போட்டில் எடுத்து விட்டு டக்குன்னு பாஞ்சிக்கணும். சீக்கிரம் பாஞ்சிருது. தண்ணி இருக்குது, இதே போதுமே அப்படின்னு அப்படி விட்டுட்டோம். போர் தானே எல்லாமே? போரு போர் தானே. போரில் தான் போட்டிகிட்டு இருக்கு, கிணறு கிடையாது இங்கே. ஆமாம், அந்த பக்கம் எல்லாமே போர் தான். மோட்ரு தான் 7.5 HP, எல்லாம் போர் தான். நான் ஒரு லைன் பார்த்தோமா, அது மட்டும் தான் கிணறு அங்கே. அந்த